அனைவருக்கும் வணக்கம். டான்செட் 2024 MBA எக்ஸாம் இப்போ தாங்க முடிச்சுட்டு அப்படியே வந்து உட்காந்துருக்கேன் கொஸ்டின் பேப்பரோட. சரி, ஒரு குட்டியாக ரிவ்யூ பார்க்கலாம், கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். கொஸ்டின் பேப்பர் கையில் இருக்குது. 2:30 to 4:30 எக்ஸாம் முடிச்சிட்டோம். ஸோ கொஸ்டின் பேப்பர் ஓவராலாக எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் வச்சு செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுதான் ரியாலிட்டி. ஏன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை ஒரு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம். நீங்கள் கொஸ்டின் பேப்பர் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு வேர்பல் எபிலிட்டியில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஸ்டின்ஸுங்க இல்லையா. கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சினானிம்ஸ் மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுவும் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்து அந்த வேர்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏதாவது ஒன்று ஒரு இதில் சொல்லலாம், கெஸ்ட்டில் சொல்லலாம். பட் இதில் வந்து அந்த என்ன சொல்கிறதுங்க, இப்போ எம்பர்ஸ் அப்படின்னா அதோட மீனிங் என்னன்னு தெரிஞ்சால் தான் நம்மளால் ஆப்ஷனே சூஸ் பண்ண முடியும். ஸோ அதோட மீனிங்கே நமக்கு தெரியல அப்படிங்கும்போது ஆப்ஷன் சூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தானே. ஸோ அப்போ வேர்பல் எபிலிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப என்ன சொல்கிறது, நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் விட அதிகமாக இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வி ஹவ் பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ். ஏன்னா MBA பேப்பர் அப்படின்னாலே வந்து பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ் தான் நம்ம முதல்ல பார்ப்போம் இல்லையா. யூஸ்வலாக 2 பேராகிராஃப் கொடுப்பாங்க, ஒன்று ஈஸியாக இருக்கும், ஒன்று டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ஈஸியாக இருக்கிறத மட்டும் ரீட் பண்ணி 10 கொஸ்டின் அட்டன் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவோம். இதில் ஒரே ஒரு பேராகிராஃப் ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க. அந்த ஒரு ஃபுல் பேராகிராஃப் ரீட் பண்ணுறக்கே வந்து 3 பேஜஸ் இல்லையா. ஸோ ஃபஸ்ட் பேஜ், செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜ், இதை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த 20 கொஸ்டின் ஒன்றா கொடுத்துட்டாங்க. ஸோ இது நம்ம ரீட் பண்ணுறக்கே வந்து டைம் பத்தலை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா குவான்ஸு, அதுக்கப்புறமா டேட்டா சஃபிஷியன்சி. குவான்ஸ் வந்து ஃபுல்லாக லாஜிக்கல் கொடுத்ததால அவுட் ஆஃப் 20 என்னால் 18 மார்க் வாங்க முடிஞ்சுங்க. அண்ட் டேட்டா சஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20க்கு என்னால் 19 மார்க் வாங்க முடிஞ்சு. ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுட்டு, அந்த மும்பை டு ஹைதராபாத். ஸோ எப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்சன் மும்பை போய் சேர்ந்தா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. ஏன்னா நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 days இருக்கும், டியூஸ்டே வெனஸ்டே. ஸோ அதனால் வந்து நான் ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். அண்ட் அதே மாதிரி வந்து அனாலிட்டிக்கல் ரீசனிங்கில் ட்ரையாங்கிள். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் லைன்ஸ் 10ன்னு தெரிஞ்சு, பட் ட்ரையாங்கிள் கவுண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. சரி, ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு அதையும் நான் விட்டுட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு கொஸ்டின் எது விட்டேன்னா கொஸ்டின் நம்பர் 50 விட்டுட்டேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் கொஞ்சம் ஐக்யூவாக கேட்டுட்டாங்க. ஜீவன் ரக்ஷா பதக், பரம்வீர் சக்ரா, பத்மபூஷன், பாரத் ரத்னா. இதில் வந்து எது ஆட்மென்னு சொல்லி கேட்டுட்டாங்க, எது ஆட் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பரம்வீர் சக்ரான்னு என்ன தெரிஞ்சிருக்கணும், பத்மபூஷன் என்ன தெரிஞ்சிருக்கணும், பாரத் ரத்னான்னு என்ன தெரிஞ்சிருக்கணும், ஜீவன் ரக்ஷா பதக்னு என்ன தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சால் தான் நம்மளால் வந்து இது அட்டன் பண்ண முடியும். எனக்கு அந்தளவுக்கு ஐக்கியூ இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொஸ்டினை வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் 4 ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் 2 பேசேஜ் ரீட் பண்ண டைம் இருந்துச்சு. ஸோ 2 பேசேஜ் ரீட் பண்ணிவிட்டேன். அதுலேயும் 10 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணல. ஸோ ஐ ஹேவ் அட்டெண்டட் நியர்லி 6 to 7 கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்கேன். அண்ட் பார்க்கலாங்க. ஸோ இந்த டைம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஏன்னா கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி ஃபீல் பண்ணேன். இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா மாடரேட், ரொம்ப டிஃபிகல்ட்டுன்னு சொல்ல முடியாது, பட் மாடரேட், ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஒரு கேப்பபிளான கேண்டிடேட்டால் ஒரு ஆவரேஜாக 40 மார்க்ஸ் வாங்க முடியும். ஆவரேஜாக நான் சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ ஆவரேஜாக இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்கும்போது வந்து சார் ஆவரேஜ் என்னால் வந்து ஒரு 30 to 35 வாங்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஐ கீப் கட் ஆஃப் 40. ஸோ ஒரு 99.9% எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அப்படின்னா ஒரு 50+ இருந்துச்சுன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் அஸ் பர் மை ப்ரெடிக்ஷன். எதுவுமே கரெக்டாக இருக்காது, ரைட். ஏன்னா இங்கே இருக்க கேண்டிடேட்ஸ் என்ன ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு எல்லாரோட ஃபீலிங்ஸுமே வந்து இந்த ஒரு வீடியோவில் என்னால் இமிடேட் பண்ணிட முடியாது. பட் நான் கேட்ட வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் டிஃபிகல்ட் அப்படின்னு தான் சொன்னாங்க. நீங்கள் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா பண்ணல அப்படின்னு அர்த்தம் கிடையாது. உங்களை மாதிரி தான் எல்லோரும் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த காம்படிஷன் நீங்கள் எத்தனாவது நிற்கிறீங்களோ அதுதான் வந்து உங்களோட பர்சன்டைல், புரியுதுங்களா. ஸோ இப்போ ஆன்சர் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் உங்களை டிமோட்டிவேட் பண்ணிக்க வேணாம். நீங்கள் பண்ண வரைக்கும் நல்லா பண்ணியிருக்கீங்க. ஸோ டேக் ரெஸ்ட், ஆல் தி வெரி பெஸ்ட். ஸோ நம்ம வந்து ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறமா வி ஷல் சி வாட் இஸ் த ஃபர்தர் ப்ரொசீடிங்ஸ், ரைட். ஸோ இந்த டைமில் மீன் டைம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரை டு டெவலப் யுவர் பர்சனாலிட்டி. ஸோ ஏதாவது கோர்சஸ் படிங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து அது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரைட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் பீப்புள், அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ ஸோ மச்.